அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அடையாளங்களை காட்டினார்கள். ஒளி வீசும் கையும் பாம்பாக மாறிய குச்சியும். ஃபிரௌன் தனது அமைச்சர்களை அழைத்து, இவன் ஒரு மந்திரவாதி, உங்களை உங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்ற விரும்புகிறான் என்றான். அவர்கள் ஒன்றிணைந்து திட்டமிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது மந்திரவாதிகளை கொண்டு சவால் விட தீர்மானித்தனர். ஃபிரௌன் எகிப்து முழுவதில் இருந்தும் சிறந்த மந்திரவாதிகளை கூட்டிக் கொண்டு வந்தான். நியமிக்கப்பட்ட நாளில் மக்கள் பெரும் கூட்டமாக திரண்டனர். மந்திரவாதிகள் தங்கள் கயிறுகளையும் குச்சிகளையும் எறிந்தார்கள். அவை அசையும் பாம்புகளைப் போல தோன்றின. மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறிது பயம் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு உறுதியளித்தான். அஞ்சாதே, நீ மேலோங்குவாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது குச்சியை எறிந்தார்கள். அல்லாவின் கட்டளையால் அது அவர்களின் பொய்யான தந்திரங்களை விழுங்கியது. மந்திரவாதிகள் உடனே உண்மையை உணர்ந்து சஜ்தாவில் விழுந்து, நாங்கள் மூசா மற்றும் ஹாரூன் அவர்களின் இறைவனை நம்புகிறோம் என்றனர். ஃபிரௌன் கோபம் அடைந்து அவர்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான். ஆனால் அவர்கள் உறுதியாக, நீ என்ன வேண்டுமானாலும் செய், அல்லாவின் உண்மையை விட உன்னை முன் உரிமை செய்ய மாட்டோம் என்றனர். ஃபிரௌன் இன்னும் அகங்காரமாக, நானே உங்களின் உயர்ந்த இறைவன் என்றான். அவன் அமைச்சர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய மக்களை எதிர்த்து மீறும் சூழ்ச்சி செய்ய உத்தரவிட்டான். ஃபிரௌனின் மிரட்டல்களையும் பொருட்படுத்தாமல் மந்திரவாதிகள் ஃபிரௌனின் அரண்மனையிலேயே முதலாவது ஈமான் கொண்டவர்களாக ஆனார்கள். இந்த தோல்வி ஃபிரௌனின் அதிகாரத்தை அவனுடைய மக்களின் கண் முன்னே குலைந்தது. இது ஒரு நீண்ட போராட்டத்தின் தொடக்கம். அல்லாவின் உண்மைக்கு எதிராக ஃபிரௌனின் பெருமை.